Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல லுக்அப் கான்செப்டுக்குள்ள நம்ம கன்கார்டினேட் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணி வேல்யூவை கெட் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கான்செப்ட். நார்மலா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு டேபிள் அரேல இருந்து வேல்யூ கெட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு காலமுக்கும் இண்டெக்ஸ் நம்பர் நம்ம வந்து அசைன் பண்ணி நம்ம வேல்யூ கெட் பண்ணுவோம். பட் இங்க வந்து என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து டோட்டலா வந்து கன்கார்டினேட் பண்ணி அந்த வேல்யூ இங்கிட்ட வந்து ஷோ பண்ண போறோம். இங்க பாருங்க, இந்த டாப்ல வந்து இந்த ஸ்மால் டேட்டா செட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஆர்டர் ஐடி தான் நமக்கு லுக்அப் வேல்யூ ஆக்ட் ஆகும். இப்போ இந்த டேபிள் அரேல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இந்த மூணையும் நம்ம கன்கார்டினேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் செல்லில் வந்து நம்ம ஷோ பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி இங்க வந்து ஷோ பண்ணி வச்சிருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ணிருப்போம். அனதர் மெத்தட் வந்து VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ இங்க பாருங்க, இந்த ஆர்டர் ஐடி டிராப் டவுன்ல நான் கொடுத்திருக்கேன். 3498 அப்படின்ற ஆர்டர் ஐடியை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே எனக்கு டேவிட் நவீன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இந்த டேபிள்ல வந்து 3498ல செக் பண்ணீங்கன்னா டேவிட் நவீன் ஏ அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இங்க போயிட்டு நான் VLOOKUP யூஸ் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, இங்க VLOOKUPல இங்கேயும் போயிட்டு நான் 3498 செலக்ட் பண்றேன். எனக்கு பாருங்க டேவிட் நவீன் ஏன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இங்க வந்து நான் 2345 பாலாஜி ராமு டின்னு சொல்லிட்டு இந்த டேபிள்ல இருந்து எனக்கு எடுத்துட்டு வந்து வேல்யூ இங்க ஷோ பண்ணுது. அதே மாதிரி இங்கேயே நான் வந்து செலக்ட் பண்றேன் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன்ல 2345. ஸோ பர்ஃபெக்டா நமக்கு இது நமக்கு ஆக்ட் ஆகுது. இப்போ ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா இதுல F2 கொடுக்குறேன். இதுக்கான ஃபார்முலா வந்து இங்க ஃபார்முலா பார்லயே நீங்க செக் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதோட ஃபார்முலா F2 கொடுக்குறேன். இங்க பாருங்க, இது எல்லாமே நம்ம இந்த டாப்ல இருக்கிற டேட்டா செட்டை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ரொம்ப சிம்பிள். இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து வேல்யூ அங்கிருந்து ரெட்ரீவ் பண்ணும்போதே நம்ம இந்த மாதிரி கன்கார்டினேட் யூஸ் பண்ணி சிங்கிள் செல்லில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் செல்லில் இருக்கிற நேம்ஸ் வந்து சிங்கிள் செல்லில் வந்து நம்ம கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஷீட்ல வந்து சேம் டேட்டா செட் இருக்கு. இப்போ நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற டேபிள்ல இந்த பாட்டம்ல இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இங்க டிஸ்பிளே பண்ண போறோம். இங்க வந்து VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை கெட் பண்ண போறோம் இந்த டாப்ல இருக்கிற டேபிள்ல இருந்து. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ஆர்டர் ஐடி இருக்கு இல்லைங்களா, இந்த A10 செல்லில் வந்து இந்த டேட்டா அப்படின்ற டேப்ல போயிட்டு டேட்டா வேலிடேஷன்ல இங்க வந்து லிஸ்ட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்ல இருக்கிற இந்த ஆர்டர் ஐடியை நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்டர் பண்றேன். இப்போ எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஐடிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா வேலிடேஷன்ல வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அகைன் இங்க வந்து D10ல நான் சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கேயும் வந்து நான் டேட்டா வேலிடேஷன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு லிஸ்ட்ல போயிட்டு சோர்ஸ்ல வந்து இந்த A2ல இருந்து A6 வரைக்கும் ரேஞ்ச் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டேட்டா வேலிடேஷன் வந்து எனக்கு இங்க லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஆர்டர் ஐடி வேணாலும் நீங்க இங்க சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ சிம்பிள் தான், ஃபார்முலா நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டேபிள் அரே செட் பண்றோம் பாத்தீங்களா, செட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்கார்டினேட்டே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் நம்ம இங்க உள்ள கொண்டு வர போறது கிடையாது. கன்கார்டினேட் அந்த அண்ட் ஆபரேட்டர் இருக்கு இல்லைங்களா, ஆம்பர்சன் சிம்பிள், அதை தான் நம்ம இங்க யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போறோம் டெக்ஸ்ட்டை. தட் மீன்ஸ் டேபிள் அரே வேல்யூவை ஜாயின் பண்ண போறோம். இங்க பாருங்க, இங்க B10ல தான் இப்போ நம்ம ஃபுல் நேம் வந்து கெட் பண்ண போறோம். இப்போ பாருங்க, இங்க வந்து இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் வந்து உள்ள இன்க்ளூட் பண்றேன். இந்த இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அரே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அரேல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், என்னோட ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் நேம் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். B2ல இருந்து B6 வரைக்கும் இந்த ரேஞ்சை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அகைன் நான் வந்து அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். இங்க வந்து பாருங்க, அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு இந்த டேபிள் அரே வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் நேமுக்குள்ளது மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ நான் அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இங்க வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், டபுள் கோட்ஸ்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அகைன் அண்ட் ஆபரேட்டர் கன்கார்டினேட் பண்றேன்.
இப்போ வந்து என்னோட மிடில் நேம் இருக்கு இல்லைங்களா, இதை நான் வந்து C2ல இருந்து C6 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அகைன் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இங்கே எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், டபுள் கோட்ஸில் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன், அண்ட் ஆப்ரேட்டர், தென் D2ல இருந்து D6 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அரே நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த அரேக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கன்கார்டினேட், தட் மீன்ஸ் ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, டேபிள் அரே செட் பண்ணும்போது இப்போ கமா என்னோட ரோ நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ரோ நம்பர் இருக்கிற இடத்துல ரோ நம்பருக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், மேட்ச் ஃபங்க்ஷனை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு டைனமிக்காக அந்த ரோ நம்பர் அசைன் ஆகணும் அந்த மேட்ச் ஆகிற பொசிஷனை பொறுத்து. ஸோ மேட்ச் ஃபங்க்ஷனை நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. என்னோட லுக்அப் வேல்யூ இந்த ஆர்டர் ஐடி, தட் மீன்ஸ் A10ல் இருக்கிற அந்த ஆர்டர் ஐடி. ஓகேங்களா, கமா என்னோட லுக்அப் அரேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்கிற டேபிள் அரேல A2ல இருந்து A6 வரைக்கும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கமா மேட்ச் டைப் வந்து எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ 0 நான் அசைன் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், அகைன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க 3498 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் நவீன் A அப்படின்னு இருக்கு. இப்போ போயிட்டு நம்ம அதர் ஆர்டர் ஐடி செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகுது. இப்போ டாப்பில் 2345 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி ராமு D கரெக்டாக ஷோ பண்ணுது. 5678 பாபு ஜெயேஷ் M. ஸோ நமக்கு கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்குது. இப்போ இதையே நம்ம VLOOKUPல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஈக்குவல் டு VLOOKUP, என்னோட லுக்அப் வேல்யூ இந்த ஆர்டர் ஐடி, என்னோட டேபிள் அரே வந்து பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துக்கிறேன். டேபிள் அரே வந்து இந்த என்டையர் டேபிளை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். டாப்பில் இருக்கிற டேபிளை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் வந்து எனக்கு செகண்ட் காலமில் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேமு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நேமு செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ நான் செகண்ட் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன். என்னோட ரேஞ்ச் லுக்அப் வந்து எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வந்து 0 கொடுத்துக்கிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து காப்பி பண்ணுறேன். என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸில் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கும் மிடில் நேமுக்கும் இன்பிட்வீனில். ஸோ அதுக்காக நான் கொடுத்துக்கிட்டு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த காப்பி பண்ண ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன், 3ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு தேர்டு காலமில் இருக்கிற அந்த மிடில் நம்பர் வேணும், மிடில் நேம். ஓகேங்களா, அகைன் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இங்கே டபுள் கோட்ஸில் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அகைன் அண்ட் ஆப்ரேட்டர், என்னோட அகைன் VLOOKUP ஃபங்க்ஷனை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 4th காலமில் நமக்கு லாஸ்ட் நேம் இருக்குது. ஸோ நான் 4ன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் நம்பரை அசைன் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்டர் பண்ண உடனே 5423ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சண்முகம் பாபு ஆர்னு இருக்குது. ஸோ கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் இங்கே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு முகமது பதான் C அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ 2345ங்கிறது பாலாஜி ராமு D. ஸோ இந்த மாதிரி நமக்கு டைனமிக்காக இது வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு டாப்பில் வந்து இங்கே ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கொடுத்து நான் இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இது ரெண்டையும் இப்போ வேல்யூஸை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் செல்ஸை வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து கிளியராக விசுவலைஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதையும் வந்து நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது உங்களுக்கு இன்னும் விசிபிள் ஆகலை அப்படின்னா இதை இன்னும் நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக விசுவலைஸ் ஆகும். இப்போ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.